பலவீனங்களை எதிர்த்து நில்லுங்கள். நீங்க எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எதிர்த்து நில்லுங்க. ஆவியானவருடைய பலத்தை கொண்டு எதிர்த்து நில்லுங்க. ஆவியானவரே உங்களோடு கூட எதிர்த்து நிற்கிறாரு. உங்களோட கைகளை கோர்க்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க எதிர்த்து நிற்பீங்கன்னு? அப்ப நீங்க ஒண்ணு செய்ய முடியாதுங்க. இப்ப வியாதியெல்லாம் அதை எதுக்கணும், டெய்லி எதிர்த்து நிக்கணும். அதை விடக்கூடாது. அதை பாத்திரலாம் ஒரு கையின்னு என்ன பண்றது? இந்த பலவீனத்தோடு சேர்ந்து போயிடக்கூடாது. நம்ம அதோடு சேர்ந்துடக்கூடாது. சேம் சைடு கோல் போடுற மாதிரி எதிர்த்து நிற்க வேண்டும். வியாதிக்கு அந்த வீட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கணும். தினந்தோறும் இயேசு நாமத்தில் போன்றாங்களே, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம். அந்த பிசாசெல்லாம் அப்படிதான் காதெடுத்து பாருங்க. நேரத்துக்கு முன்னே ஏன் வந்தீர் அப்படிதான் சொல்லுது. அவர் வந்தோன்னு போன்றார். விரட்டுற ஆள் வந்துட்டாரு. அதிகாரம் பிடிச்ச ஆள் வந்துட்டாரு. ஒவ்வொரு வீடும் அப்படி ஒரு அதிகாரத்தின் இடமாய் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? போனே சொல்லிட்டு இருக்கணும். வியாதியை போ, தரித்திரம் போ, எல்லா பிசாசின் சக்திகளை போ, பிரிவின ஆவிகளை போ, எல்லா சண்டையும் சச்சரையும் உண்டாக்குற சகல சக்திகளை போ, எல்லா பொல்லாப்பி கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை போன்னு சொல்லிட்டே இருந்தாதான் இது உள்ள வராம இருக்கும். தெரியும் அதுக்கு. இங்க போன்ற ஆள் இருக்காரு. யாரு வெல்கமிங் பார்ட்டி யாரும் கிடையாது. சில வீடுகள் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நன்மைக்கே, அந்த பாலிசி. அவங்க பிசாசு பார்க்குறான், ரொம்ப நல்ல வீடு பாரு, எல்லாம் நன்மைக்கே வீடு, இங்கே போகுவா, தொந்தரவு எல்லாம் போகலாம், யாரும் அடிச்சு வரட்ட ஆள் இல்லை, எல்லாம் நன்மைக்கே வீடு ஒன்று அங்கே இருக்குது. ஒரு கிறிஸ்தவ தெருவு எடுத்துட்டீங்கன்னா முக்காவாசி வீடு எல்லாம் நன்மைக்கே வீடு தான். ஏதோ 1-2 வீடு தான் போ பிசாசுன்றாங்களோ ஒழிய மீதி எல்லாம் நன்மைக்கே. அந்த பிலாசபி. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லாம் நன்மைக்கே. நீங்க கர்த்தர் தான் இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னோன்னா பிசாசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அவன் யோசிவான், நம்மளை பாரு எவ்வளவு புகழ்றாங்க, அவர் தான் கெட்டவர்ன்றாங்க, நம்மளை தான்